ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவை பணியாரம் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ வெதுவெதுப்பான வெண்ணெய் லைட் சூடாக இருக்கணும். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்க, ரவை 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சீனி பவுடரு இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, மாவு இட்லி மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கிட்டோம். இதே இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வச்சு படுத்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அழகான ரவா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரவா பணியாரம் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. மேலே நல்லா கிரிப்ஸியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.